வெற்றி அன்பழகனை டிராப் பண்ணியிருக்காங்க வில்லிவாக்கத்துல. அங்க வந்து ஒரு புதிய முகம், அதுவும் அண்ணா நகர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவரை கொண்டு போயிட்டு வில்லிவாக்கத்துல போட்டிருக்காங்க. என்ன கணக்கு சார் இதெல்லாம்? கார்த்தி அண்ணா நகர் முடிவான சமயத்துல தான் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி ஆதவர்ஜனா வில்லிவாக்கத்துல போட்டி போட போறாருன்னு நியூஸ் வந்தது. ஸ்டாலின் கூப்பிட்டாரன், கார்த்தி இங்க வாங்க. என்ன தலைவர், என்ன அண்ணா நகர்லேருந்து வில்லிவாக்கத்துக்கு பாருன்னு ஒன்றும் சரின்ட்டார். அவன்லாம் ஸ்டாலின் சொன்னதை கேட்டுருவாங்க, எதுக்கு நீ கேட்கலையான்னாரான். தலைவரே நீங்க சொன்னா நான் அதுக்கு மேலே மீறி வேணாம், அண்ணா நகர் எதிர்பார்த்தேன், நீங்க வில்லிவாக்கத்து ஏதோ ஒரு காரணத்தோட ஆதவர்ஜனா நீ தான் தோக்கடிக்க முடியும். ஓகே, உங்ககிட்ட தான் அந்த சக்தி இருக்கு, விட்டாத. நீ யங்ஸ்டர், அவனும் ஒரு யங்ஸ்டர், அது அந்த காம்பினேஷன் மேட்ச் ஆகுது. ஓகே, அங்கே யாராவது ஓல்டு மேனை போட நான் தயாராக இல்லை. யங்ஸ்டர் சுத்து, கான்ஸ்டிடுவன்சி முழுக்க சுத்து, சுழட்டி அடி, அவனை தோக்கடி. எனக்கு நீ கொடுக்குற பரிசு ஒன்னே ஒன்று தான், ஆதவர்ஜனா தோக்கணும். ஆதவர்ஜனா மேல சிஎம் இவ்வளவு கோவம் என்ன? கண்டபடி சிஎம், முட்டாள் சிஎம்ல பேசலாமா? சிஎம் நீங்க சிஎம் தப்பு பண்றாருன்னு வச்சுக்கோங்க, கொள்கைகளை திட்டுங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் பண்றதெல்லாம் தப்புங்க, அது கொள்கையெல்லாம் தப்புங்க, தப்பு கிடையாது. ஒரு முதலமைச்சரை பார்த்து முட்டாள் முதலமைச்சர்னு சொன்னா அது அரசியல் நாகரிகம் இல்லை, தரம் தாழ்ந்து போகக்கூடாது. விஜய் ஏன் கண்ட்ரோல் பண்ணல அவரை? அண்ணன் ஸ்டாலின் சார் அப்படின்னு பேசுறீங்களே, உங்களால் மட்டும் முட்டாள்னா அது என்ன அர்த்தம்? ஸ்டாலின் கொதிச்சு போயிட்டார், ஆதவர்ஜனா பார்த்து கொதிச்சு போயிட்டார். கார்த்தி நீ முடி காலி பண்ணிட்டார், ஆதவர்ஜனா காலி. 2 நாளா தூங்கல ஆதவர்ஜனா, நேற்று நைட்ல தூங்கல. கார்த்தி மோகன்லாம் வந்தாருன்னா என்ன நடக்கும்? அங்க வெற்றி அன்பழகனுக்கு சீட் கொடுத்துருவாங்க, நாம ஜெயிச்சிருவோம். வெற்றி அன்பழகன் ஈஸியா ஜெயிக்கலாம், அது டம்மி பீஸு, நம்ம அடிச்சுட்டு போயிடலான்னு பிளான் பண்ணாரு. ஸ்டாலினோட மூளை அதுக்கு மேல கிளவரா வேலை பண்ணி இவரதுக்கு இங்க போட்டார். இப்ப இவர் மாட்டிக்கினார், இப்போ ஆதவர்ஜனா மாட்டிக்கினார்.